மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மாற்றாந்தாய் பார்ட் 3. வாசந்தி சமையல் அறைக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு. என்னை விட்டுட்டு எதுக்குமா போன? இன்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மாவை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தா. அவ அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்க வந்த சுசீலா, யாரு உன்னை கஷ்டப்படுத்துறது என்ன சொன்னாங்க. அத கேட்டதுமே வாசந்திக்கு உயிர் போன மாதிரி ஆயிருச்சு. ஒன்னும் இல்ல சித்தி, ஒண்ணுமே இல்ல. அம்மா ஞாபகம் வந்துச்சு அதான். வரும் வரும், எதுக்கு வராது? போனவ உன்னையும் கூட்டு போயிருந்தா எனக்கு இந்த தலைவலி இருந்திருக்காதுல்ல. கர்ம முடிச்ச சந்தை இன்னு மறுபடியும் வாசந்திய திட்டிட்டு இருந்தாங்க. வாசந்தி ஒண்ணுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் திட்டிட்டு இருந்த சுசீலா, மாடு மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க போறியா, இல்ல வீட்டு வேலை ஏதாச்சும் செய்ய போறியா? சரி சித்தி. காய்கறி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்த? இல்ல சித்தி. காய்கறி இல்லாம என்ன பண்ணலான்னு பா, முதல்ல போய் காய்கறி வாங்கிட்டப்பா. இன்னு மிரட்டி அங்கிருந்து காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்குவா. வாசந்தி கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது லட்டு வந்து, அம்மா, நானும் கூட போறேம்மா. எதுக்குடா? வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு. ஒன்னும் ஆகாதுமா, நானும் போறேம்மா. இன்னு லட்டுவும் வாசந்தி பின்னாடி போனான். 2 பேரும் ரோடு மேல நடந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் வண்டி தெரிஞ்சது. அத பார்த்த லட்டு, ஐஸ்கிரீம். இன்னு நாக்குல எச்சி ஊறுச்சு. இங்க பாருங்க அக்கா, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்க்கா? ஐஸ்கிரீமா? வேண்டாம்பா, சித்தி திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வாங்கி தாங்கக்கா. வேண்டான்னு சொல்றேன்ல. வாங்கி தர மாட்டீங்களா? இப்ப நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா வீட்டுக்கு போனதும் இல்லாததும் பொல்லாததுமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவேன் பாருங்க. வேண்டாம் வேண்டாம், வா வாங்கி தர. என்ன சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா. அதுக்கப்புறமா காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவ்வளோ நேரம் ஆனாலும் லட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடறத நிறுத்தல. வீட்டுக்கு வந்ததும் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். டேய், எவ்வளவு நேரமா சாப்பிட விடாத? உனக்கு எதுக்கு, ஏன் இஷ்டம். என்ன சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தான். ஹால்லயே உட்காந்துட்டு இருந்த சுசீலா பையன் கையில ஐஸ்கிரீமை பார்த்து, டே லட்டு, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு சாப்பிடுற? அதை நான் வாங்கலம்மா, இந்தா அக்கா தான். என்ன சாப்பிடு சாப்பிடு நான் வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு 4 வாங்கிக்கிட்டு எனக்கு 1 தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 4ஐயும் அங்கேயே சாப்பிட்டுட்டாங்க கூட. ஆனா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிடலான்னு சாப்பிடாம கையிலேயே வச்சு இங்க கொண்டு வந்தேன். ஆனா வர்ற வழியில கரைஞ்சி கொஞ்சமா தான் மிஞ்சிச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டதுமே வாசந்தி ஷாக் ஆயிட்டா. அடப்பாவே, நீ இவ்ளோ நேரமா ஐஸ்கிரீம் மெதுவா சாப்பிட்டது அம்மா கிட்ட இப்படி சொல்றதுக்கா? இன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா. சுசீலா கோவமா, அடியே, நீ பண்ணி மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு என் பையனுக்கு வாங்கி தரியா? இல்ல சித்தி, அவன் தான் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சான். நான் எதுவும் சாப்பிடல, அவனுக்கு மட்டும்தான் வாங்கி தந்தேன். வாய மூடு, என் பையன் பொய் சொல்லுவானா? ஆமா சித்தி, அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். காய்கறி வாங்கிட்டு வான்னு காசு கொடுத்து அமிச்சா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காசை நாசம் பண்ணது இல்லாம என் பையனை பார்த்து பொய் கோலின்னு சொல்றியா? திருட்டு மூஞ்சி பொண்ண, உனக்கு இன்னைக்கு சாப்பாடுல எதுவும் இல்ல, பசிலியா சாவு, அதான் உனக்கு தண்டனை. வாசந்தி அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டு இருந்தா. அவ அப்படி போயிட்டு இருக்கும்போது லட்டு, அம்மா, இங்க கொஞ்சமா தானே இருக்கு, அப்படின்னா நானே சாப்பிடுமாமா? சரி சாப்பிடு, ஆனா மறுபடியும் இன்னொரு தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது, சரியா? சரிங்கம்மா. என்ன சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட வந்தான். இப்படி லட்டு எப்பவுமே சுசீலா கிட்ட வாசந்திய மாட்டி விட்டுட்டு சிரிப்பான். நாட்கள் கடந்து போகுது. இன்னொரு நாள் வாசந்தி வீட்டுக்கிட்ட இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியில வளையல் விக்கிறவன், வளையலம்மா வளையலு, வண்ண வண்ண வளையலு, வட்ட வட்ட வண்ண வளையலு இன்னு கத்திக்கிட்டே திரிஞ்சு வாசந்தி வீட்டுக்கிட்ட வந்தாரு. வளையல பார்த்ததுமே வாசந்தி அவங்க 2 கையுமே பாத்துக்கிட்டாங்க. அவங்க கையில வளையலே இல்ல. அதுல வளையல் வாங்கணும்னு சொல்லி வளையல் விக்கிறவர்கிட்ட வந்து நின்னு, அண்ணா, வளையல் எப்படி விக்கிறீங்க?
டசன் 50 ரூபாமா. டசன் 50 ரூபாவா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே, எப்படி? சித்தி கிட்ட வாங்கிக்கிறேன் இன்னும் நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா சுசீலா வீட்ல இல்ல. சித்தி இல்லையே, இப்போ எப்படி இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லட்டு வந்து வாசந்திய பார்த்து, என்னாச்சுக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி இருக்கீங்க? சித்தி எங்க போனாங்கடா? தெரியலையே. டே தம்பி, எனக்கு வளையல் வாங்கிக்கணும் போல இருக்குடா. ஆனா என்கிட்ட காசு இல்ல. சித்திய கேட்கலான்னு பார்த்தா சித்தியும் இல்ல. ஓ, இந்த விஷயத்துக்காகத்தான் நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அந்த பீரோல அம்மா காசு போட்டு வைக்கும், போய் எடுத்துக்கங்கக்கா. அம்மா வந்தோன்னா அதுல காசு எடுத்துன்னு சொல்லுங்க, அம்மா எதுவும் சொல்லாது. அந்த வார்த்தைய கேட்டு வாசந்தி ஆச்சரியப்பட்டு, அத்தாடி, அப்படி பண்ணா சித்தி தோலை உரிச்சிருவாங்கடா. அப்படி சொல்லாம எடுக்கிறது தவறு, திருட்டுத்தனம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்ன சொல்லி பீர்வா கிட்ட போய் அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தான். வாசந்தி, 50 ரூபாய் போதும். 50 ரூபாய் எப்படிக்கா பத்தும்? இந்தாங்க 100 ரூபாய் எடுத்துக்கங்க. இல்ல பரவாயில்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல. வாசந்தி அந்த 100 ரூபாவை வாங்கிட்டு போய் வளையல் வாங்கிக்கிட்டான். வீட்டுக்குள்ள வந்து கையில போட்ட வளையல பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. எவ்வளவு அழகா இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கும் போதே வெளிய போயிட்டு வந்த சுசீலா வாசந்தி கையில வளையல பார்த்து ஆச்சரியப்பட்டு, வளையல் எதுடி? வாங்கிக்கிட்டேன் சித்தி. அப்படியா, காசு எது? அது தம்பி பீர்வால இருந்து எடுத்து தந்தான். அத கேட்டதுமே சுசீலா ஷாக் ஆயிட்டா. அங்கே நின்னு இருந்த லட்டு பக்கமா கோவமா பார்த்தா. அத பார்த்த லட்டு, நான் கொடுத்தனா? நான் கொடுக்கவே இல்லம்மா. அத கேட்டதுமே வாசந்தி இதையும் வெடிச்சிருச்சு. நீ தானடா தந்த? நான் எப்ப தந்தேன்? நீங்க தானே அம்மாவும் இல்ல, கேட்க வேண்டிய தேவையும் இல்லைன்னு சொல்லி பீரோவை திறந்து 100 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் பேச்ச மாத்தி சொல்லிட்டான். அதுல சுசீலாவுக்கு வாசந்தி மேல நிறைய கோவம் வந்து அந்த கண்ணும் இந்த கண்ணும் மேல அடிச்சு, நான் இல்லாத டைமா பார்த்து திருட்டுத்தனம் கூட பண்றியா? சொல்ல, நான் இல்லாதப்ப எத்தனை தடவை எடுத்த? இல்ல சித்தி, நான் காசு எடுக்கல. நான் உண்மைதான் சொல்றேன், தம்பி தான் கொடுத்தா. இன்னும் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வாசந்திய அடிச்சுக்கிட்டே இருந்தா. வாசந்தி அழுதுகிட்டே இருந்தா. உண்மை சித்தி, நான் எடுக்கல சித்தி. உண்மையா நான் எடுக்கவே இல்லை சித்தி.